ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. கோயில் பாடுகிறோம். நீங்க முன்னாடி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்மளுக்கு யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலையில் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வந்திருக்கிற நாம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு கொடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இதுவரைக்கும் நாம் பாதுகாப்பாக இருப்பது அவருடைய சுத்தக்கருமை. ஹல்லேலூயா. ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்தக்கருமை. இதுவரை நம்மை ஜெயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உலகமே பரிதபித்துக் கொண்டிருக்கிறது, உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. ஆனா எந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கு தேவனாகிய கர்த்தரை நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நம்பிக்கை தேவனாய் இருக்கிறபடியினால எனக்கு விரோதமாக எவையும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற விசுவாசத்தோடு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழலாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வருடம் முழுவதும் என்னை ஜெயமாய் நடத்துகிறார். எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலோ ஜெயமாய் நடத்துகிற இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழலாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழலாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழலாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், நீ
சகோதரர் சகோதரிகள், அவர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். அவர் அகிலத்தை படைத்தவர். அந்த அற்புத தேவனை நோக்கி விசுவாசத்தோடு நமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் துன்பம் வந்தாலும்
அவை என்னை அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, அழகை நான் பெற்றிடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியாத காலவெளியில என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இந்த உலகத்துல எவ்வளவு துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவை என்னை அணுகாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கொரோனா பிரச்சனை இருக்கலாம், நம்ம தேவ சமூகத்துல நம்பிக்கையோடு இருக்கும்போது அவை என்னை அணுகாது. ஹல்லேலூயா. காரணம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பது எனக்கு தெரியும். அவை ஹல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிற ஒருவரை அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. விசுவாசத்தோடு சொல்லுவோமா, என்ன துன்பம் என்னை அணுகாது. ஹல்லேலூயா. என்ன லாக்டவுன் போட்டாலும் பரவாயில்ல, என்ன நிலைமைகள் வந்தாலும் பரவாயில்ல, இயேசு என்னை கைவிட மாட்டார். துன்பம் என்னை அணுகாது. காரணம் அவரோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா, ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நான் அழகை. விசுவாசத்தோட ஆவியின் பட்டயம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரர்களை நடத்திடுவோம். இந்த காலவரை பார்த்து வெற்றி கொடி பிடித்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம். ஹல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோலியாத் பெலிஸ்தியன் ஒரு பெரிய தலைவலியாக இருந்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. அவனுக்கு எதிர்த்து எவ்வளவு பேர் போனாலும் அவங்களை முறியடிக்கிறவனாக இருந்தான். அன்னைக்கு அவங்களுக்கு கோலியாத் ஒரு பிரச்சனையாக இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா எந்த பலம் இல்லாத ஒரு தாவீது, எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சரீர பிரகாரமான எந்த ஒரு பலம் இல்லாத ஒரு தாவீது விசுவாசத்தை கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை நிந்திக்கிற உன்னை என் தேவனுடைய நாமத்துல நான் வீழ்த்துறேன்னு சொல்லி விசுவாசத்தை கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த கோலியாத்தை முறியடிக்க முடியுமானா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற இந்த கொரோனா, ஹல்லேலூயா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கிற இந்த கொரோனாவை நீங்களும் நான் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போமானால் முறியடிக்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகமே திணறி கொண்டிருக்கிறது, அரசாங்கமே திணறி கொண்டிருக்கிறது, விஞ்ஞானிகள் குழம்பி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா சாதாரண மனுஷன் நம்மளை ஒருத்த கூட மதிக்க மாட்டான். ஆனா நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக நாம் ஒருமித்த தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது இந்த கொரோனாவை விரட்டி அடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்துல வந்தா தேசத்துல அவர் க்ஷேமத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல வரும்போது இந்த கொரோனாவை விரட்ட முடியும். ஹல்லேலூயா. தேசத்துல க்ஷேமத்தை பார்க்க முடியும். இந்த விசுவாசத்தோடு சொல்லுவோமா, கொரோனாவை விரட்டிடுவோம் இயேசுவின் நாமத்தில். என்ன சொல்ல முடியும்? கொரோனாவை விரட்டிடுவோம். நீ விசுவாசித்து தேவ சமூகத்தில் வருவாயானால் தேவன் சேவத்து தேசத்தில் கடவுள் உள்ளவர்.
வெற்றி கொடி பிடித்துடுவேன், இயேசுவை பின்தொடருவேன். ஓரி மலர கதன மலர ஷியதனோ ரி மலர தூனம கதன மலர ஷியதனோ. ஹalleluya. காணானாலும் நேடானாலும் என்ன சொல்லுவது வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் வராவிட்டாலும் இயேசுவை மகாத்மா நான் பின்தொடருவேன். எத்தனை பேர் தீர்மானத்தோடு சொல்லுவீங்க இயேசுவை பின்தொடருவேன், இயேசு மாத்திரம் எனக்கு போதும். எந்த ஒரு சூழ்நிலையில் நான் திரும்பி போக மாட்டேன், இயேசுவுக்காக வாழுவேன். வெற்றி கோடி தீர்மானத்தோடு Hallelujah.
அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திறனில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து என் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ரெண்டு வசனங்களையும் சேர்ந்தபடியாக வாசிக்கலாம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழிகள் கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதாகாரங்களிலும் அரசாடுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரையும் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். யாவும் அமர்வோம். சாட்சி நேரம். சபையோட பக்தி விருத்திக்கு எதுவான சாட்சி இருக்குமானால் அதுக்கு முன்னாடி வந்து சொல்ல முடியாது. நான் போட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேலையில் தேவன் என்னை ஒரு சாட்சியம் எடுத்துருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த சபைக்கு வரும்போது குடும்பத்தில் மாமியார் வீட்டு சைடில் எனக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. அவ்வளோ எதிர்த்து அப்படியே பயங்கரமாக எப்போ நாங்கள் ஒன்று செய்வோம் அப்படின்ற ஒரு அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு பூமாக வெடிச்சுது. தேவன் அவர்களையும் தொட்டார். ஒரு வாரமும் நாங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டு போகும்போது அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஜெப விண்ணப்பங்களை எங்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்க. எதுனா எங்களுக்காக ஜெபம் பண்ணேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ போன வாரத்தில் அவங்க வீட்டில் மாமியார், என்னோட சகலை, அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன் 4 பேத்துக்கும் ஒன்றா ஒரே இதாக ஒன்றா உடம்பு சொல்லாமாச்சு. ஃபீவர், காஃபு எல்லாம் வந்துருச்சு. திடீர்னு அதில் சகலை வந்து ரொம்ப பயந்துட்டு கொரோனா தான் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க வந்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அது வரலன்னு சொன்னது. அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொரோனா வந்து வீட்டில் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையும் அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலி. அப்புறம் என்னாச்சு, வந்தாங்க மட்டன். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கில் டெஸ்ட் எடுத்தாங்க. அன்றைக்கி வந்து நான் அப்போ தான் வேலை முடிச்சுட்டு வரேன் மாதிரி சொன்னாங்க. அந்த நிமிஷமே நாங்கள் 4 பேரும் மழை பண்ணுறது ஜெபம் பண்ணோம். அந்த ஒரே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சமே இங்கே இருக்கிற சப்போர்ட் அவங்க மட்டும்தான். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் ஃபேமிலி கூட போயிடலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்க குழந்தைங்களோட எல்லோரும் இருந்தது பார்த்தா நம்ம எங்கேயும் இப்போ போக முடியாத சூழ்நிலையில் இருந்தது. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே முடியாமல் ஆயிடுச்சு. அவங்க சகலைக்கு ரொம்ப பிரீத்திங் ப்ராப்ளம் ரொம்ப ஆயிடுச்சு. நாங்கள் வந்ததுமே முதல்ல படிக்கிட்டோம். நெகட்டிவ் தான் வாங்க, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நைட்டு ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. காலையில் 7 மணி இருக்கும் ரிப்போர்ட் வந்தது. நெகட்டிவ் தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி மட்டும் வந்துருந்ததுன்னா இன்னும் நிறையா விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நாங்கள் எங்ககிட்ட அவங்களும் சொன்னாங்க ஜெபம் பண்ணுங்க. முதல் நாள் படிக்கிட்டோம். தேவனை வந்து பாதுகாத்தா குடும்பம் இந்த சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குனால நம்மளும் அப்படியே இருக்கக்கூடாது. கடவுளும் கூட பேசியிருக்கேன். ஒய்ஃபுக்கு வந்து இங்கே சர்ச்சில் கேட்டுட்டு போகும்போது அதிகமாக சகோதர ஸ்நேகத்தை பற்றி பாஸ்டர் சொன்னாங்க. நீ காணிக்கை செலுத்துறியா, அவங்க சகோதர இடத்துல போய் ஒப்புரம் வாங்கிட்டு வந்துட்டு நீ காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் அந்த போதனை வந்து அவளை வாரம் அவளுக்கு வந்து தொட்டுகிட்டே இருந்தது. அப்போ நானும் சொல்லுவேன், இந்த மாதிரி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், கூப்பிட்டு ஒரு ஹாய் ஹலோவாக சொல்லு, ஒரு சாரி சொல்லு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சொல்கிறேன் ரெடி தான். ஆனால் அந்த வந்து அவங்க ஏற்றுக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல அப்படின்றதுலேயே இருந்தால் கடைசியில் எந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நாங்கள் எல்லாருமே அவங்களோட பேச வேண்டியதாச்சு. பேசணும்.
நாங்கள் தான் பேசணும், எப்படி இருக்கீங்க என்னென்னு விசாரித்தோம். அவங்களோட ஜெப விண்ணப்பங்களை எங்ககிட்ட கொடுத்தாங்க. கடவுள் அவங்களையும் தொடரணும். நான் நினச்சேன், ஏன்னா அப்படி இருக்காங்களே, எப்படி கடவுளை பற்றி நான் அவங்ககிட்ட என்னத்தை சொல்ல முடியும், ஏது சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் அவங்க மனசை அப்படியே கரைச்சிக்கிட்டு வர. ஒரு நேற்று அவங்க வீட்டில் இப்போ அந்த ஃபீவர்லேருந்து எல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. எங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்றின்னு சொல்லி எங்களுக்காக எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது அந்நேரத்தில் நாங்கள் 4 பேரும் குடும்பமாக அழுது ஜெபம் பண்ணோம். தேவனே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஏன்னா போய் பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துடும், கடைசியில் எட்டத்தள்ளி நின்று கூட பார்க்க முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் ஏன்னா அந்தளவுக்கு இருந்தது பிரச்சனை. அப்புறம் அடுத்த நாள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆண்டவர் எங்களோட ஜெபத்தையும் கேட்டால் நாங்கள் அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்தி நன்றியுள்ளவர்களாய் இன்னும் வாழணும். அடுத்து நாங்கள் இப்போது ஞானஸ்தானத்துக்காக குடும்பமாக தயாராகிட்டு இருக்கோம். தேவன் சித்தமானால் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுப்போம். குடும்பத்தோடு கூட செட்டையில் நிலையில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஜெபிக்கும்படி கேட்டு சுவிசேஷம். ஆமாம் ஆமாம், கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேறு யாராவது சாட்சி இருக்கீங்களா? இல்லை என்று சொன்னால் நாம் எழுதி நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர்கிட்ட சொல்லி காணிக்க படைக்க இருக்கிறோம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் நான் அவரோடு வாழ்ந்தால் போதும் என்கிற பாடலை கோயர் பாடும்போது நாம் கர்த்தர்கிட்ட சொல்லி காணிக்க படைக்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வலது கை வானத்துக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே எங்கள் காணிக்கை நீர் அங்கீகரியும், அதை நீர் பரிசுத்தப்படுத்தும், அதை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் காணிக்கை நீர் அங்கீகரிங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்மா. தேங்க்யூ ஜீசஸ். பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகள் நீர் கொடுத்ததில் ஒரு பங்கை உங்களுக்கு விதைக்கும்படியாக கொடுக்கும்படியாக வந்திருக்கிறாங்கப்பா. இவைகள் உங்களுடைய பார்வையில் ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆண்டவரை, ஆனால் நீர் இதை அங்கீகரிப்பீராக, இதை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, இதன் மூலமாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பணம் உங்களுடைய ராஜ்யத்தின் மேன்மை பணிக்காக செயல்படட்டும். கர்த்தர் கை உயர்த்தின பிள்ளைகளுடைய காணிக்கையை அங்கீகரிக்கும், அதை பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலே திரும்பி தருவேன் என்று சொன்னவரை அது இதனுடைய பிரதிபலனை பிள்ளைகளுக்கு 100 எத்தனையாக நீ தந்து ஆசீர்வதித்து நடத்தும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையுள்ளவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையுள்ளவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு, வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு, வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, கரைக்கிறேற்ற பரிசுத்தரோடு, கரைக்கிறேற்ற பரிசுத்தரோடு, ஏழையா பொன்வீதியில் உலாவிடுவேன், ஏழையா பொன்வீதியில் உலாவிடுவேன். இயேசு ராஜாவை மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். தூதர்கள் வினைகளை மீட்கும் போது நிறைவான ஜெயம்
கோஷம் முழங்கும் போது தூதர்கள் நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அந்தராமேஸ்வரோடு யாகமகிழ்வே அந்தராமேஸ்வரோடு யாக சொல்லுங்க அவரை பார்த்து இந்த ராஜாவை நான் மகிமையுள்ளவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இந்த ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையுள்ளவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஏழுமை நின்று நம்ம ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நம்மத்துல ஸ்வீட்டிக்கா முன்னாடி ஒரு மணியை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லுகிற ஜெப குறிப்புக்காக அவங்க ஜெபிப்பாங்க. ஸோ நம்ம எல்லோரும் எழுப்பி நின்று தேவ சமூகத்தில் இன்னைக்கு என்னுடைய தேசம் இந்த கொரோனா என்கிற பிரச்சனையினால பாதித்து கொண்டு பெரிய ஒரு பாதிப்புகளாக இருக்கிறது. தேசத்திற்காக ஜெபிப்பது நம்ம விழுந்த கடமை. ஹல்லேலூயா. திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன் ஒருவனை காணேன். ஸோ தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் எல்லாரும் அநேகர் இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடுனால அநேக உயிர் சேதங்கள் அநேகர் உயிரிழந்து கொண்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் மாத்திரம் ஒரே நாளில் 2700 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கணக்கில் வந்தது இவ்வளோனா கணக்கில் வராதது இவ்வளோ இருக்கும். பயந்துட்டு வராமல் இன்றைக்கி நிறைய பேர் காய்ச்சல்னா பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகாத வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் தேவனே தேசத்தில் நீர் மனம் இருக்கும். நம்ம எல்லோரும் சபையாக ஜெபிப்போம். இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற விசுவாசிங்க தேவ பிள்ளைங்க நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு தேசத்திற்காக தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் தேசத்தின் மீது நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே தேசம் இந்த ஆண்டவரே இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறாங்க. படுக்கை வசதி கூட இல்லை ஆண்டவரே. பெட் இல்லாமல் அட்மிட் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவளுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாமல் இன்னைக்கு இந்திய தேசம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே தேசத்தின் மீது நீர் மனம் இறங்குவீராக. என் தேசத்தின் மீது நீர் அற்புதத்தின் கரத்தை நீட்டுவீராக. நீங்கள் ஏதாவது செய்வீராக என்று சொல்லி நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீது நீர் மனம் இறங்குங்க. ஆண்டவரே நீங்க ஏதாவது செய்யுங்கப்பா. எங்க தேசத்துல நீங்க அற்புதம் செய்யுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்துல இது ஒரு கடமையா செய்யாதபடி உண்மையாய் தேவ சமூகத்துல ஒரு சொத்த கண்ணீரோடு ஆண்டவரே என் சகோதரன் என் சகோதரி என் தாய் என் தகப்பன் இன்னைக்கு மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே பலவீனத்தினால் அங்கங்க ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே அநேகர் மடிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் தேசத்தின் மீது நீர் மனம் இறங்கும். தேசத்தின் மீது மனம் இறங்கும். தேவையான ஆண்டவரே மருத்துவ தேவைகளை சந்திக்க உதவி செய்யும். நீங்க உங்க அற்புதத்தின் கரத்தை நீட்டுங்க. இப்பொழுது ஆண்டவரே உங்க முகம் எங்க இந்தியா தேசத்தின் மீது கடந்து வரட்டும். உங்க கரம் எங்க இந்தியா தேசத்தின் மீது கடந்து வரட்டும். ஆண்டவரே நார்த் இந்தியா மேல கடந்து வரட்டும். தமிழகத்து மேல கடந்து வரட்டும். கேரளா மேல கடந்து வரட்டும். கர்நாடகா மேல கடந்து வரட்டும். ஆந்திரா மேல கடந்து வரட்டும். மகாராஷ்டிரா மேல கடந்து வரட்டும். டெல்லி மேல யூபி மேல முழு இந்தியா தேசம் முழுவதும் உங்க அற்புதத்தின் கரை இறங்கி வரட்டும். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அருமையான அக்கா ஜெபிக்கும் போது அவங்களோடு கூட பாரத்தோடு தேவ சமூகம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லிருக்கீங்கப்பா. உங்க நாமத்தினால நாங்க கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த கொரோனால இருந்த ஒரு விடுதலை அப்பா எங்கள் தேசத்து மக்களுக்கு ஆண்டவரே இந்த நாளில் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரோட கண்ணீரை காண்கிற தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே உங்களை நான் திக்கற்றவனாய் விட்டு விடுவேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆண்டவரே எவ்வளவு குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எவ்வளவு ஆண்டவரே மனைவிகள் விதவையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே சிப்பா எத்தனை பேர் தகப்பனே ராஜா இறங்கும் அப்பா. எங்கள் தேசத்தின் மேல இறங்கும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக தகப்பனே. அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இதை நிறுத்தி போடுங்க தகப்பனே. இந்த கொரோனாவை நிறுத்தி போடுங்க தகப்பனே ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் மீது எந்த குற்றங்கள் இருந்தாலும் குறைவுகள் இருந்தாலும் ஓ ஆண்டவரே நாங்கள் உம்முடைய
கோபத்துக்கு ஆளாயிருந்தால் எங்கள் மன்னியும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மன்னிப்பீராக தகப்பனே. எங்கள் மேல இரக்கமாயிரும் தகப்பனே. எங்கள் மேல கிருபையாயிரும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரேப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தை நீ கொண்டு வருவீராக. ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே பயத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த பயத்தை நீ நீக்கி போடுவீராக. ஆண்டவரே சப்பா லார்ட் ஆண்டவரே நாளைய தினத்தை குறித்து இருக்கிற கவலைகளை நீர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் சூழ்நிலைகள் மாறுவதாக, எல்லாம் நார்மலாக மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எத்தனை ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் வாழ்வாதாரம் பெற நீர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன் அப்பா, நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ராஜா லார்ட் இந்த லாக்டவுன் பீரியட் கூட உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே இந்த 2 வாரம் ஒரு அற்புதத்தின் வாரமாய் அதிசயத்தின் வாரமாய் நீ மாற்றுவீராக. நிலைமைகள் மாறட்டும் அப்பா, சூழ்நிலைகள் மாறட்டும். என் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல நிழலிடும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களுடைய தேசத்தின் மேல இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே எல்லா விதமான சாத்தானின் தந்திரங்களை நீர் நிர்மூலமாக்கி போட்டு ஒரு விடுதலையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் நீதியை நம்பி நாங்கள் கேட்கவில்லை, உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் நம்பியே நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் மேல இரக்கமாயிரும், எங்கள் மேல கிருபையாயிரும் தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் நீங்க போறதுக்காக ஆண்டவரே இனி ஒரு 3rd wave வராமல் இருக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாய் ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர்களின் நிமித்தமாய் நீ செய்ய போற அதிசயமான காரியங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாவரும் அமருவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இந்த நாட்களில் நம் சபைக்கு வந்து நம்மளால் ஆராதிக்க முடியல. விசேஷமாக இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள், உங்களுக்கு ஏதேனும் ஜெப குறிப்பு என்னென்ன இருக்குமானால் நீங்கள் பாஸ்டரை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்கள் வீடுகளில் வந்து நாங்கள் ஜெபிக்கணும், பாஸ்டர் ஜெபிக்கணுன்ற ஏக்கம் விருப்பம் இருக்குமானால் நீங்கள் பாஸ்டரை தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் அவருடைய ஆலோசனைப்படி நாங்கள் உங்களை வந்து சந்திக்கவும் ஜெபிக்கவும் உங்கள் தேவைகளுக்காக பிரயாசப்படவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. வருகிற நாட்கள் அதிக இன்னும் தொடர்ந்து 2 வாரம் முழு லாக்டவுன் நீடிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஏதேனும் தேவையாக இருக்குமானால் நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்வீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேவைகளை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, தேசத்திற்காக ஜெபிங்க, மக்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை திருமண நாள், பிறந்த நாள் யாராலும் இந்த வாரத்தில் இருப்பீர் என்று சொன்னால் காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த நாளில் அருமையான போதகருக்கு நீங்கள் ஃபோன் மூலமாகவோ அல்லது நேராகவோ நீங்கள் சென்று ஜெபித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிற கர்த்தர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஸோ நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி தேவதாசுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். நாட்களில் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க 2 வாரத்துக்கு என்ன போட்டிருக்கிறாங்க, முழு லாக்டவுன். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்யணும்னு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய நண்பரோட பெற்றோர்லாம் இன்றைக்கி பேக் பண்ணி ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த லாக்டவுன் டேஸில் நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற நல்ல வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் கண்களை கூட தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். நீர் பேசுகிற ஆண்டவர். வசனத்தை கேட்கும் போது நீர் பேசுகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர், இன்னைக்கு ஜனங்கள் கடற்கரை ஓரத்தில் வாஞ்சையோடு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அமர்ந்திருக்கும் போது நீர் இரவும் பகலும் என்று பாராமல் பேசி நீர் ஜனங்கள் ஆவலாய் கேட்டார்கள். அப்பா, நீர் இன்றைக்கு பேசும் 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 வசனம் கேட்கும் போது ஆண்டவா பிரியமானவரே, இப்போ காட்டும் செய்ய
பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லவரே, இந்த பண்டிகையின் மனமகிழ்ச்சியின் காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரம் எங்கள் மத்தியில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய அசைவாடுதலை உணர்கிறோம். நாங்கள் பாடி உம்மை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரே, எங்கள் இருதயம் களிகூறச் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமையினால் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். இன்றும் இந்த காணொலி மூலமாக எங்களோடு ஐக்கியப்பட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களும் இதே பிரசனத்தை உணரும்படியாக அவர்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் சொன்னீரேன். பனி போல் உங்களுடைய ஆவியானவர் இறங்குவீராக, ஒவ்வொரு இருதயங்களையும் குளிர பண்ணுவீராக. என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தருகிறோம் கர்த்தாவே. இந்த காணொலி மூலம் பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் இந்த காலையில ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே இங்கே கூடியிருக்கிற உங்களுக்கும் இந்த காணொலி மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இன்ப இயேசு ராஜாவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒரு வார காலம் நம்மை கண்மணி போல காத்து கொண்டார். ஆனால் நாம் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சி மூலமாகவும் கேள்விப்படுகிற அநேக காரியங்கள் நம் இருதயத்தை பதற வைக்கிறது. எத்தனையோ மக்கள் கண்ணீர் கவலையில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு தாய், ஒரு மகள், இன்னும் 2 சகோதரிகள். ஒரு ஆண் கூட இல்லை. ஒரு ஆண், மரித்து போன ஒரு ஆணை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் அந்த வீட்டாரையே அந்த சரீரத்தை சுமந்து செல்கின்ற ஒரு காட்சி. உலகத்தில் நன்றாக வாழும்போது உதவி செய்வதற்கு அநேகர் வருவார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லாத ஒரு அவல நிலை இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடனே எனக்கு அழுகை வந்தது. என் கண் கலங்கினது. இது ஒரு இடத்துல நடக்கிறது, உலகம் எங்கிலும் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நடக்கின்ற அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அது ஒரு காட்சியாக நமக்கு காணப்படவில்லை. செய்தியாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வட இந்திய பகுதிகளிலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஒருவேளை கண்கூடாக பார்ப்போமானால் அங்கேயே நாம் ஒரு உறைந்து போன நிலையிலே மாற்றப்பட்டிருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய மூச்சும் பேச்சும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் என் ஆண்டவருடைய வல்லமை இந்திய தேசத்தின் மேல் இறங்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை உலகத்தின் மேல் இறங்க வேண்டும். நான் கர்த்தர் மாறாதவர் என்பதை இந்த உலகம் காண வேண்டும், அறிய வேண்டும். அப்படிப்பட்டதான கிரியைகளை தேவன் நடப்பிக்கும்படியாக இந்த கொரோனா என்கிற தொற்று இந்த உலகத்தை விட்டே அப்புறப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் நாம் கர்த்தருடைய பாதத்தை முத்தமிட்டு வருவோம். அவருடைய பாதத்தில் அமர்வோம். அழிந்து போகிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய பட்டணத்திற்காக, நம்முடைய பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்களுக்காக, அன்பான போதகர்களுக்காக, வெளியேற பெற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நான் என்ன செய்தி கொடுக்கட்டும் என்று நான் ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
மத்தேயு சுவிசேஷத்தில் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு இப்படியாக பிரசங்கித்தார். 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். இன்னொருத்தர் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனம். தயவு செய்து வாசியுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 பகுதியிலும் இதைத்தான் பார்க்கிறோம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பை நீங்கள் 3 விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நான் இதை ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்றும் தலைப்பு நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் உங்கள் சிந்தை எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் அன்பு இருக்கும் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அல்லது உங்கள் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்றும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த 3ம் இதற்கு பொருத்தமான ஒரு செய்தி, இந்த செய்தியினுடைய பொருத்தமான தலைப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதன் அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு அருள் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொக்கிஷம் என்பது ஒரு விலையேற பெற்ற பொருள். பொக்கிஷம் என்பது நம்முடைய மனதில் எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற ஒன்று. பொக்கிஷம் என்பது நம்முடைய நினைவுகளிலே எப்போதும் மாற்றப்படாமல் மறக்கப்படாமல் நிலைத்து நிற்கின்ற ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏனென்றால் அது விலையேற பெற்றதாக இருக்கிறபடியினால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நம்முடைய இருதயத்தை பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களின் மேல் நாம் உயர்ந்த எண்ணங்களோடு நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை நினைப்பவர்களாக அல்ல. நாம் உலகத்தில் வாழும்போது தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த மேலானதை நினைத்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் தேவ ராஜ்யத்தை நினைக்காமல் வாழுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம் துன்பத்திலும் துக்கத்திலும் தான் அமிழ்ந்து போகும். அவர்களுக்கு சடுதியிலே ஒரு கஷ்டங்கள் வந்துவிட்டால் அதை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து உலகத்தை சார்ந்து வாழ்ந்து உலகத்தில் தோல்வி காணும் போது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உலகத்தில் வாழ்கிற நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து தேவ ராஜ்யத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு வருகிற ஒவ்வொரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நமக்கு அருளப்பட்ட பலத்தினாலும் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய உன்னத பலத்தினாலும் அவைகளை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயம் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களிலே உயர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அப்படி உயர்ந்திருக்க தவறினால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் என்றால் பூமிக்கு உரிய காரியங்களின் மேல் நம்முடைய இருதயம் உயர்ந்திருக்கும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அல்லது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் நம்முடைய சிந்தை, நம்முடைய மனம், நம்முடைய இருதயம் உயர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் இருதயம் இப்பொழுது எப்படி, எந்த நிலையில் இருக்கிறது? நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள்? உங்கள் சிந்தை எங்கே இருக்கிறது? உங்களுடைய மனது எங்கே இருக்கிறது? உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கும் போது நீங்களே அல்லது உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு சாட்சி சொல்கிறதாக அல்லது பதிலளிக்கிறதாக இருக்கும் என்பதற்கு நோ டவுட், சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார்,
உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு, நீங்கள் உங்கள் இருதயத்தை உங்கள் பொக்கிஷத்தின் மேல் வைக்கிறபடியினாலே நீங்கள் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் பூமியிலே பூச்சியும் துருவும் அங்கே துருவும் பிடிக்கும். ஆனால் அது மட்டும் இல்ல, திருடர்களும் கன்னமிட்டு திருடுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பூச்சியும் துருவும் பிடிக்கின்ற அல்லது திருடர்கள் கன்னமிட்டு திருடுகின்ற இந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். இது ஒரு பாழான அனுபவம், இது ஒரு மோசமான அனுபவம், இது நம்முடைய வாழ்க்கையை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். இது நாம் ஒரு மாய்மாலத்தை நம்பி வாழுகின்ற ஒரு அனுபவம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். எத்தனை பேர் சேர்த்து வைக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே பூச்சி இல்லை, அங்கே துரு இல்லை, அங்கே திருடனும் இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அங்கே உங்களை எதுவும் கெடுக்க முடியாது. உங்கள் பொக்கிஷம் எதையுமே கெடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களில் அநேகர் பணத்தை வைத்துக் கொண்டு, வெள்ளி பொன்னு இவைகளை வைத்துக் கொண்டு, விலையேற பெற்றவைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள், பயந்து இருக்கிறார்கள். ஒன்றும் இல்லாமல் வெறும் சாதாரணமான கஞ்சியை அவர்கள் புசித்துக் கொண்டிருந்த நாட்களிலே அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த பலத்தோடு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பணத்தை நிறைய சேர்த்து வைத்ததுக்கு பிற்பாடு அவர்கள் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, சரீர சுகத்தை இழந்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது ரெய்டு வருவார்கள், எப்பொழுது திருடன் கண்ணமிட்டு திருடுவான், எப்பொழுது இவரிடத்தில் கொடுத்து வைத்தது நமக்கு தராமல் இருப்பானோ, என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீ எதை சேர்த்து வைத்தாலும் அது பூச்சியும் துருவும் பிடிக்கும், திருடனும் கண்ணமிட்டு திருடுவான். அல்லேலூயா. ஆகவே நாம் பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். எத்தனை பேர் சேர்த்து வைக்க விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்துல கொரோனாவை கண்டு பயந்து ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போனவர்கள் அநேகர் உண்டு. ஆமா, கொரோனா அப்படின்னு சொல்லி காய்ச்சலா இருக்கிறது, இருமலா இருக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது, உடம்பு வலிக்கிறது, ஏதோ எனக்கு என்னமோ செய்கிறது என்று சொல்லி அவர்கள் ஒன்றுமில்லாத ஒன்றை எண்ணி அவர்கள் மருத்துவமனைக்கு போகிற வழியிலேயே நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து விடுகிறார்கள். பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுபோலதான் பூமியிலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தாலும் நமக்கு நேரிடுகிற துன்பங்கள் இப்படியாகத்தான் இருக்கும். ஆகவே நாம் எப்போதுமே பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியிலே நமக்கென்று சேர்த்து வைக்க கூடாத பொக்கிஷங்கள் என்ன அப்படி என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். பூமியிலே நமக்கென்று சேர்த்து வைக்க கூடாத பொக்கிஷங்கள் என்ன? வாசிங்கள் யாக்கோபின் புத்தகம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்கள் பொன்னும் வெள்ளியும் என்ன செய்ததுங்க? உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அநேக சமயங்களிலே காதுல போட்டிருந்தது கலண்டு போச்சுது, மூக்குல போட்டிருந்த மூக்குத்தி விழுங்கிட்டேன், காணாம போச்சுது, பல்லுல வச்சிருந்த பொன்னான பல்லு அது மீண்டும் கலண்டு உள்ள போயிட்டுது, வயத்துல போயிட்டுது. இப்படி என்னுடைய செயினை பறித்து கொண்டு ஓடிவிட்டார்கள். இப்படி என் வீட்டில் வைத்திருந்த இத்தனை தங்கப்பம் என் திருடன் வந்து கண்ணமிட்டு திருடி விட்டான். இப்படி என்று எத்தனையோ காரியங்களை நம்ம கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே நமக்கு என்று சேர்த்து வைக்க கூடாதவைகள் சப்போஸ் சேர்த்து வைத்தால் என்ன செய்யும்? உங்கள் பொன்னும் உங்கள் வெள்ளியும் துரு பிடிக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணமிட்டு திருடி கொண்டு போய் விடுவான்.
அது உங்களை வேதனைப்படுத்தும். அது உங்க வாழ்க்கையை அது சின்ன பின்னமாக மாற்றிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க விட்ட இடத்துல அந்த பொன்னும் வெள்ளியிலும் உள்ள துரு அது என்ன செய்யுமா? உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கும். இது எதுக்காக நீ வாங்கின, எதுக்காக இது சேர்த்து வச்சிருக்கிற, இது எப்படி உனக்கு வந்தது, இது என்ன பர்பஸுக்காக வைத்திருக்கிறாய் என்று சொல்லி அது உனக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கும். ஒருவேளை இது என் பிள்ளைக்காக வச்சிருக்கிறேன், இல்ல இந்த காரியத்துக்காக வைத்திருக்கிறேன், இது என்னுடைய தற்பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்துக்காக வைத்திருக்கிறேன் அப்படின்னு நீ அதை பார்த்து சொல்லுவாயானால் அது உன்னை பார்த்து சொல்லும், நீ என்ன நம்ப மாட்டாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பாரு, நீ என்ன நம்ப மாட்டாயா? நான் உனக்கு இதை செய்வேன் என்று நீ அறிய மாட்டாயா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார். அல்லேலூயா. அடுத்து விட்ட இடத்துல வாசிங்க. அது அக்கினியை போல உங்கள் மாமிசத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தீர்கள், சேர்த்தீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கினியை போல அது உங்கள் மாமிசத்தை என்ன செய்யும்? அப்போ சேர்த்து வைக்கிற இந்த வெள்ளியும் பொன்னும் துருப்பிடிக்கிறது மட்டுமல்ல, அது உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கிறது மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தையே அது தின்றுவிடும். அல்லேலூயா. அழித்து விடும். கடைசி நாட்களிலே இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் இந்த கடைசி காலகட்டத்தில் அநேக சாப்பிடாம, நல்ல ட்ரெஸ் பண்ணாம, சரியான நல்ல வீட்டுல குடியிருக்காம, நல்ல தேவையை அவர்கள் சந்திக்கப்படாம, ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தும் அதை பயன்படுத்தாமல் அதை சேர்த்து வைக்கிறார்கள். எதற்காக சேர்த்து வைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அப்படி எதற்காக வைத்திருக்கிறாய் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது என் பிள்ளையினுடைய கல்யாணத்திற்காக, பிள்ளையினுடைய படிப்புக்காக, அந்த வீட்டை கட்டுவதற்காக, இதை செய்வதற்காக, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது எடுத்து அடமானம் வைப்பதற்காக இப்படிதான் சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் உதவி செய்ய முடியாது. ஏன் உதவி செய்ய முடியாதுன்னா, கர்த்தரிடத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன், மனுஷி, ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம் என்று இதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரிடத்துல நீ நம்பிக்கை வைப்பாயானால் நீயே பாக்கியவானாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்துல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. நீ சேர்த்து வைத்தால்தான் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் என்பது அர்த்தம் அல்ல. உனக்கு உதவி செய்வதற்காக சேர்த்து வைப்பதற்குரிய தருணத்தை தேவன் கொடுக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே பூச்சியும் துருவும் பிடிக்கும், திருடனும் கண்ணமிட்டு திருடுவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நம்பு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்களில் இப்படி சேர்த்து வைக்கிறார்கள். சேர்த்து வைத்து என்ன செய்கிறார்கள்? தங்கள் ஆத்துமாவை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்கள் ஆத்துமாவை வீணாக்குகிறார்கள். தங்களை வீணராக்கி கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இயேசு இப்படியாக சொன்னார். வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களை குறித்து ஒரு சாட்சி வர வேண்டும். நமது திருச்சபையை குறித்து ஒரு சாட்சி வர வேண்டும். நம் ஒவ்வொருடைய வாழ்வை குறித்தும் ஒரு சாட்சி வர வேண்டும். அந்த சாட்சி தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். Praise the Lord. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷகுமாரன் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவும் தேவ தூதருக்கு முன்பாக என்ன செய்வார்? அறிக்கை பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி
கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி தர வேண்டும். அல்லேலூயா. இந்த 9வது வசனத்தை வாசிங்க. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர்களுக்கு முன்பாக மறுதலிக்கப்படுவான். ஒருவேளை இந்த மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் பெரியவர்களாய் இருக்க வேண்டும், ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுவீர்களானால் என் தேவனுடைய சமூகத்துல நீங்கள் மறுதலிக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்க விரும்பினீர்களானால் இந்த உலகத்துல நீங்கள் எதையும் சேர்த்து வைக்காமல் கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் உலக ஐஸ்வர்யத்தின் மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வைக்கிறார்கள். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேதாகமத்தில் ஒரு பகுதியை நான் நேற்று தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அதை எனக்கு தெளிவுபடுத்தினார். நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எலிசாவினிடத்துல வந்து அவன் சுகம் பெறுவதற்காக வந்தான். வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேயாசி என்கிற ஒரு வேலைக்காரன் அல்லது ஊழியக்காரன் நாகமானிடம் இருந்து, நாகமான் ஒரு பெரிய பெரிய படை தலைவன், ஒரு தேசத்தினுடைய அந்த இராணுவங்களின் தலைவனாக அவன் காணப்படுகிறான். அவனிடத்திலிருந்து இந்த கேயாசி பரிதானமாய் என்னெல்லாம் வாங்குகிறான் என்றால், ஆடை வாங்குகிறான், ஒலிவ எண்ணெயை வாங்குகிறான், பணத்தை வாங்குகிறான், திராட்சையை வாங்குகிறான், ஆடுகளை வாங்குகிறான், மாடுகளை வாங்குகிறான், ஆண்களை வாங்குகிறான், பெண்களை வாங்குகிறான், அடிமைகளை போன்ற அநேகவற்றை அன்பளிப்பாக வாங்குகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் எலிசாவின் மூலமாக அந்த கேயாசியோடு கூட பேசுகிறார். கேயாசியே, இது போன்ற வெகுமதிகளை வாங்குவதற்கு இது காலமா? இன்றைக்கு கர்த்தர் என்னையும் உங்களை பார்த்து கேட்கிறார், இப்படிப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் சேர்த்து வைப்பதற்கு இது காலமா? இந்த கொரோனா காலத்துல கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்களே ஒரு பக்கம் சேர்த்து வைத்துக் கொண்டு எனக்கு இல்லை இல்லை என்று சொல்லாதிருங்கள். முதலாவது இருக்கிறதை எடுத்து என்ன செய்யுங்கள்? செலவு செய்யுங்கள். அல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுங்கள், விற்று தரித்திரருக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அதுதான் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்த்து வைக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷம். அல்லேலூயா. நடந்தது என்ன? இந்த கேஆர்சி இவைகள் எல்லாம் வாங்கினதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய மனுஷன், தேவ மனுஷன் இந்த கேஆர்சியை பார்த்து சொன்னா, இது காலமா என்று கேட்டு, இப்படி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாக இந்த கேஆர்சி தேவ மனுஷனை விட்டு விலகிட்டான். தேவ மனுஷனை விட்டு தூரம் போயிட்டான். தூரம் போன உடனே அவனுடைய முழு குடும்பமும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முழு குடும்பத்திலும் உள்ள முழு மக்களுடைய சரீரமும் ஒரு பனியை போல உறைந்து வெண்மையாக மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய கேயாசியுடைய தோல் வெளுவெளுத்து போனது. அவன் ஒரு குஷ்டரோகியானான் என்று அதே அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பணம் நல்லதுதான், ஆனா எல்லா தீமைக்கும் அது வேறாய் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. பணம் உனக்கு உதவி செய்யக்கூடியது தான், ஆனால் அந்த பணம் தான் உன்னை கொலை செய்யக்கூடியதும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேயாசிக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிச்சயமாய் அவனுக்கு அருள் இருப்பார். ஆனால் அதற்கு மிஞ்சி இந்த நாகமானிடமிருந்து அவன் இத்தனை பொருட்களையும் தனக்கு அதை ஆசைப்பட்டு அல்லது வெகுமதியாக அவன் வாங்கி பின்பு அவனுக்கு கிடைத்த லாபம் என்னவென்றால்,
பணத்தினாலே அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அதனால ஒரு குஷ்டரோகியாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீங்க எதையும் சேர்த்து வைக்க வேண்டாம். எதையும் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறீங்க. இது சிலருக்கு கேட்கறதுக்கு கஷ்டமான சூழ்நிலை. எப்படி பாஸ்டர் சேர்த்து வைக்கலன்னா பிள்ளையை படிக்க வைக்கிறது, சேர்த்து வைக்கலன்னா எப்படி பையனுக்கு கல்யாணம் எடுக்கிறது, சேர்த்து வைக்கலன்னா எப்படி வீடை கட்டுறது, சேர்த்து வைக்கலன்னா எப்படி காரியங்களை செய்கிறது, சேர்த்து வச்சுதானே ஆகணும், நமக்கு மொத்தமா யாரும் கொண்டு வந்து கொடுப்பதில்லையே என்று சொல்லுவது வழக்கம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. உங்க இருதயத்தில் வைக்க வேண்டாம்னு சொல்றார். அல்லேலூயா. நீ பிறக்கும் போதே உன்னுடைய தாத்தா பாட்டி முற்பிதாக்கள் உனக்கு பல ஏக்கர், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்திருப்பார்கள், வெள்ளி பொண்ணு சேர்த்து வைத்திருப்பார்கள். நீ ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருப்பாய். உன்னுடைய பாட்டாக்கள் தாத்தாக்கள் அவர்கள் பண்ணையர்களாக இருந்திருப்பார்கள், அவர்கள் மிகவும் வசதி படைத்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஆகவே நீ அந்த குடும்பத்தில் பிறந்து விட்டால் ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்காக தேவன் சொல்லவில்லை. இதன் மேல் உன் இருதயத்தை வைக்காதே. அல்லேலூயா. இதன் மேல் உன் இருதயத்தை வைக்காதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியானால் நாம் பரலோகத்துல சேர்த்து வைக்க வேண்டியது என்ன? பரலோகத்துல பூமியில வேலை சேர்த்து வைக்க கூடாது. இவைகளில் நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டியவைகள் என்ன? லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு காண்பித்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நீங்கள் அநீதியான இந்த உலக பொருள், வெள்ளியும் பொன்னும் பணமும் சேர்த்து வைத்திருக்கிறீர்களே, அது துருப்பிடிக்கக்கூடியதை வைத்திருக்கிறீர்களே, திருட கண்ணமிட்டு திருடக்கூடியதை வைத்திருக்கிறீர்களே, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள், தரித்திரர்களுக்கு கொடுங்கள், அவர்களை உங்கள் சிநேகிதர்களாக மாற்றுங்கள். நீங்கள் கொடுக்கும் போது அவர்கள் உங்கள் மேல் பிரியம் வைப்பார்கள். நீங்கள் கொடுக்கும் போது அவர்கள் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் கொடுக்கும் போது நீங்கள் பின்பற்றுகிற நம்முடைய ஆண்டவரை அவர்களும் பின்பற்றுவார்கள். இப்படி பின்பற்றும் போது சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அந்த சிநேகிதர் யார் என்றால் விலையேற பெற்ற ஆத்துமாக்கள். யாரு? விலையேற பெற்ற ஆத்துமாக்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகவே உலகம் முழுவதும் நமக்கு சொந்தமா இருந்தாலும், ஒருவேளை நானும் நீங்களும் கிரேட் அலெக்சாண்டரை போல இருந்தாலும், ஆனா நம்முடைய ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்தி கொண்டால் இந்த உலகத்தால் நமக்கு எதுவும் வரப்போறதில்லை. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்க போறதில்லை. ஆகவே இந்த உலகத்தை விட்டுவிட்டு, இந்த உலகத்தின் மேல் உள்ள கவனத்தை விட்டுவிட்டு, இந்த உலகத்தின் மேல் உள்ள ஆசைகளை விட்டுவிட்டு, இந்த உலகத்தின் மேல் இருக்கின்ற ஆசா பாசங்களையும், பண ஆசைகளையும், பொன் ஆசைகளையும், பெண் ஆசைகளையும், மண் ஆசைகளையும், இவைகளெல்லாம் விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் நீ பிரியமாயிருப்பாயானால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். இந்த பூமியில் உள்ளவைகளை விட்டு நீ தரித்திரருக்கு கொடுப்பாயானால் நீ சிநேகிதரை சம்பாதிப்பாய், ஆத்துமாக்களை சம்பாதிப்பாய். ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் ஞானம் உள்ளவர்கள், ஞானவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பணத்தை சேர்த்து வைப்பது ஞானம் அல்ல, நீங்கள் ஞானவான்களும் அல்ல. உங்களுடைய பணம் அங்கே பூச்சியும் துருவும் பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது, கண்ணமிட்டு திருடக்கூடியதாக இருக்கிறது, அழியக்கூடியதாக இருக்கிறது, அது உங்களை பாதாளத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள்
மற்றவர்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நல்ல சிநேகிதர்களை சம்பாதிப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே பெற்றவர்களாயிருப்பீர்கள். உங்கள் நிமித்தமாய், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாய் நீங்கள் அநேகரை தேவராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர முடியும். நீங்கள் எத்தனை பேரை சிநேகிதர்களாக மாற்றுகிறீர்களோ அத்தனை பேரும் எங்க வர முடியும்? தேவராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நல்ல சிநேகிதம் பிடித்துக் கொள்வாங்க. மாமன், மச்சான், அது இது, மாப்பிள்ளை, என்னெல்லாம் சொல்ல வேணுமோ, மச்சு என்னென்னலாம் சொல்லுவோம், ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியில 2 பேரும் பயங்கரமான குஸ்தியை போடுவார்கள். அவர்களுக்கு அது பிரயோஜனமற்றது, அது உலகத்துக்குரியது, அது சாத்தானுக்கு சொந்தமானது, அது அசுத்தமானது, அது அசிங்கமானது. ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஒரு சகோதரிடத்திலேயோ ஒரு சகோதரிடத்திலேயோ நீ அன்பு கூறுவாயானால் அவர்களுடைய இக்கட்டு காலத்துல, அவர்களுடைய கஷ்ட காலத்துல உனக்கு உண்டானவைகளிலே அவர்களுக்கு உதவி செய்வாய், அவர்களை கனம் பண்ணுவாய், அவர்களை மேன்மைப்படுத்துவாய். அந்த அன்பில நீ அவர்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், அவர்கள் அந்த அன்பில உன்னோடு ஐக்கியமாயிருந்தால் நீ அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழி நடத்த முடியும். அல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும்? பாதியில கயிறு அறுந்து போயிடும். உன் பணமும் வேஸ்ட், உதவி செய்ததும் வேஸ்ட், நீ ஸ்பெண்ட் பண்ண டைமும் வேஸ்ட், நீ ஜெபித்த ஜெபமும் வேஸ்ட், அவர்களுக்கு காட்டிய எல்லா பதிவுகளும் வேஸ்ட். அவர்களை நீ பாதாளத்தில் விட்டு விடுவாய், நீ பாதாளத்துக்கு போய் விடுவாய். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் தேவ பிள்ளைகளே. நீங்கள் உங்களுடைய பொருட்களை கொண்டு, உங்களுக்கு உண்டானவைகளை கொண்டு நீங்கள் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து அவர்களை உங்கள் சிநேகிதர்களாய் மாற்றுங்கள். அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழி நடத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுடைய சிநேகிதர்கள் யார் தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள். ஆத்துமா ஒவ்வொன்றும் விலையேற பெற்றது. ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேவன் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்தவுடனே அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டான். அதுபோல ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தை சந்தோஷப்படுத்த தேவனுடைய மனதை குளிர பண்ணுகிற ஒரு ஊழியம் உண்டு என்று சொன்னால் அது ஆத்தும ஆதாயம் செய்கிற ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள். இந்த கொரோனா காலத்துல அநேகருக்காக ஜெபிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, சத்தியத்தை சொல்லுங்கள். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையில் ஆணி அடித்து அந்த சாபங்களை போக்கினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கல்வாரி சிலுவையினுடைய அந்த அருமையான அனுபவம் இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்களையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவர் சிந்தின அந்த ரத்தம், யார் யாரெல்லாம் அந்த ரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதை சொல்ல தவறுகிறீர்களானால் இரத்தப்பழி உங்களுக்கு கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் இரத்தப்பழிக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீயும் ஆயத்தப்படு, உன் இனத்தையும் ஆயத்தப்படுத்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சிநேகிதர்களாகிய ஆத்துமாக்களை நீங்கள் எவ்வளவாய் சந்திக்கிறீர்களோ, எவ்வளவாய் ஆதாயப்படுத்திக் கொள்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை அந்த ஊழியத்தை விட்டுட்டு பூமியில சேர்த்து வைத்து, நான் யார் தெரியுமா? அன்னைக்கு பிச்சைக்காரனா இருந்தேன், ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கப்பு காப்பிக்கு அரைஞ்சேன். இன்னைக்கு நான் யார் தெரியுமா? நான் கோழி கோடியா வைத்திருக்கிறேன், எனக்கு இத்தனை வீடுகள் இருக்கிறது, இத்தனை நிலங்கள் இருக்கிறது, இத்தனை பேர் என் கீழே வேலை பார்க்கிறாங்க, இத்தனை வாகனம் வைத்திருக்கிறேன். இப்படியெல்லாம் நீ மார்த்தட்டி சொல்லிக் கொண்டிருந்தால் அவைகள் ஒரு நிமிஷத்துல உன்னை விட்டு காணாம போய்விடும்.
ஒரு நிமிஷத்துல காணாம போய்விடும். ஏனென்றால் மனுஷன் உலகத்துல இருந்தா தானே அதை அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக ஒரு மனுஷன் தனக்குள்ள சொல்லிக் கொண்டான். அவன் நல்ல விவசாயம் செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விவசாயம் செய்து அவன் மிகவும் விளைச்சலை பெற்று அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் தன் விளைச்சல் எல்லாம் சேர்த்து வச்சு களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து அவன் தனக்குள்ளே இப்படியாய் சொல்லிக் கொண்டான். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன், நீங்களே வாசித்தா நல்லா இருக்கும். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16 இருக்குது. நீங்க நான் நினைக்கிறேன் 20வது வசனமா இருக்கலாம் நினைக்கிறேன், இல்ல 19வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. பின்பு ஆத்மாவே உனக்காக வசனம் என்ன பிரதர்? 19வது வசனம். பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு, ஆத்மாவை சொல்றான் தன்னுடைய ஆத்மாவை குறித்து, அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் அநேக பொருட்கள் பொருள் பிடிக்கின்ற, கண்ணமிட்டு திருடப்படுகின்ற அநேக பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ இளைப்பாரி, நீ என்ன செய்ய போது ஆஹா அப்படின்னு சந்தோஷமாக ஹாப்பியாக ஹனிமூன் போயிட்டு வா. சொல். இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. நீ என்ன செய்து கொண்டிரு? பூரிப்பாயிரு என்று அவன் மற்றவங்களுக்கு சொல்லல. ஏன்னா பொருள் எல்லாம் யாருடையது? இவனுக்கு சொந்தமானது. இவன் ஆத்மாவோடையே பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு இதுதான். கடவுள் மேல நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறார்களோ இல்லையோ, தனக்கு இருக்கிற பணத்தின் மேல், தனக்கு இருக்கிற பொருட்களின் மேல், பொன்னின் மேல், தனக்கு இருக்கின்ற பதவியின் மேல் நம்பிக்கை வைத்து எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுகிற அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விட்ட இடத்துல படிங்க பிரதர். ஆத்மாவிலே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ நல்ல கவனிங்க, தேவனோ அவனை நோக்கி, அந்த முட்டாளை நோக்கி, மதிகேடனே என்ன செய்து என்ன சொன்னாரு? மதிகேடனே என்ன சொன்னாரு ஆண்டவர்? சில சமயங்களில் விசுவாசிகள் இப்படிப்பட்ட முட்டாள்களா தான் இருக்கிறாங்க. மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படுமானால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு விசுவாசிகளும் சிந்திக்க வேண்டிய சிறந்த சிந்தனை, ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிய வேண்டிய சரியான சத்தியம். இதை நீங்க 1000 முறை படித்திருக்கலாம் வேதத்துல, இதை சண்டே ஸ்கூல்ல கதையாக சொல்லி கொடுத்திருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அடிக்கடி உங்களுடைய மனசுல வந்து போகலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் சொன்ன இந்த எச்சரிப்பை எச்சரிப்பாக பார்த்து கர்த்தருக்கு பயந்து எதையாயிலும் விட்டு விலகி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக உங்கள் சிந்தையை கொண்டு வந்தீர்களா என்று உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாசை குறித்து ரொம்ப கவனமா இருக்க வேணும். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று அதே அதிகாரத்துல 15வது வசனம் நினைக்கிறேன், படிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசை குறித்து என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கையில காசு இருந்தா என்ன செய்யணுமா? ஹலோ, உங்களை பார்த்தா கேட்கிறேன். காசு இருந்தா என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பி கேர்ஃபுல் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காசு இருக்கிறதுனால நீ பெரியவன் அல்ல, காசு இருக்கிறதுனால நீ வல்லவனும் அல்ல. நீ காசு இருக்கிறதுனால அழிவை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் ஆத்துமாவை குறித்து எல்லாம் சேர்த்து இருக்கிறேன், எல்லாம் இருக்குது. எந்த பஞ்சம் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நீ தைரியமாயிரு ஆத்மாவே என்று சொல்லி உன் ஆத்மாவுக்கு நீ தைரியத்தை கொடுத்தாலும், இன்றைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு போகுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையதாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
இந்த பூமிக்குரியவைகளின் மேல் நாட்டம் இல்லாதவர்களாக தேவனுக்குரியவைகளின் மேல் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசு உங்களோடு இருக்க வேண்டுமானால், நீங்கள் நடக்கிற உங்கள் வழியில் இயேசு உங்களோடு நடக்க வேண்டுமானால், நீங்கள் உறங்குகிற இடத்தில் இயேசு உங்களோடு தங்கி இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வீட்டில் இயேசு உங்கள் தலைவராய் போதகராய் கடந்து வர வேண்டும் என்றால், உங்கள் வியாபாரத்தில் இயேசு உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால், உங்கள் கையின் பிரயாசங்களை இயேசு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க அந்த வசனத்தை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துல எவ்வளவோ மேன்மையான இடங்கள் உண்டு, எவ்வளவோ மேன்மையான இடங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஏதேன் தோட்டத்துல அநேக விருட்சங்கள், கனிதரும் செடிகள், கொடிகள், மிக அழகான நதிகள், மிகவும் அருமையாய் ஆண்டவர் வைத்து அந்த ஆதாம் ஏவாளை வைத்தாரோ, அதே போல பரலோகத்திலும் கணக்கிடப்பட முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை அங்கே வித்தியாசமான நிலைகளிலே ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு அந்த இடங்களுக்கெல்லாம் போகாம அவர் எங்க போனார் என்றால், பிதாவின் மடியில் இருப்பதையே வாஞ்சித்து அவருக்கு அருகாமையிலே உட்கார்ந்தார். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நான் அவர் மடியில செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த செல்ல பிள்ளை இந்த பூமியிலே நமக்காக இரத்தம் சிந்தப்படுவதற்கு பலி கடாவாக பிராயசித்தம் பண்ணப்படுவதற்கு, நம்முடைய பாவ சாப ரோக வியாதி வறுமை மரண பயம் இவைகளுக்கு பிராயசித்தம் செய்யும்படியாக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டு அவர் நமக்காக கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்த இயேசு மீண்டும் எங்கே போய் உட்கார்ந்தார் என்றால், அதே பிதாவின் மடியை தான் வாஞ்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உலகத்தில் உள்ளவைகளின் மேல் அன்பு கூறவில்லை, பரலோகத்தில் இருக்கின்ற மற்றவைகளின் மேல் அன்பு கூறவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துல பல அனுபவங்கள் உண்டு. வெளிப்படுத்துற விசேஷத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே பளிங்கு நதி என்று வாசிக்கிறோம். கோமேதக கற்கள், வைடூரியம், சுகந்தி, படிகை பச்சை போன்ற அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள் உண்டு. அவைகளின் மேல் அவர் அங்கே போகவில்லை. எங்கே போனார் என்றால், இப்போது வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1-இருந்து வாசிக்க சொன்னேன். கொலோசியர். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் எங்கே இருக்கிறதுங்க? கிறிஸ்துவோடு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப வாசிங்க, கிறிஸ்துவோடு கூட எதுக்குள்ள இருக்குது? தேவனுக்கு உள்ளே இருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய, நமக்கு ஜீவன் தந்த ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் இல்ல முதல் வசனத்தை இப்ப படிக்க போனோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து நல்ல கவனிக்க வேண்டும், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேட வேண்டும். கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து எங்கே இப்போது வீற்றிருக்கிறார்? அவர் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் அங்கெல்லாம் போய் வீற்றிருக்கல. அவர் சீயோனிலே பிதாவின் மடியிலே அவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவர் மேலானதை தேடி வீற்றிருக்கிறார். இப்போ அவரோடு கூட யார் இருக்கிறது? பிதா இருக்கிறார். பிதாவோடு கூட யார் இருக்கிறது? குமாரன் இருக்கிறார்.
குமாரனோடு கூட இப்ப யார் இருக்கிறது? நானும் நீங்கள் இருக்கிறோம். நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இயேசு எப்படி பிதாவின் வலது பார்சத்தை தெரிந்து கொண்டாரோ அதே போல நானும் நீங்களும் பரலோகத்தில் உள்ள மேலானதை தெரிந்து கொள்ள வேண்டும். அழிவில்லாததை தெரிந்து கொள்ள வேண்டும். பூச்சியும் துருவம் பிடிக்காததை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணமிட்டு திருடாததை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில் உள்ளவைகளின் மேல் நீங்கள் சிந்தை வைப்பீர்களானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவது கடினம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி சொல்லப்படுகிறது? ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைவது எளிதா இருக்கும். எப்படி, ஏன் எளிதா இருக்கும் சொன்னாரு? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடுமானால் ஊசியின் காதுல என்னது நுழையும்? ஒட்டகம் நுழை முடியுமா? அப்படியான ஐஸ்வர்யவான் தேவராஜ்யத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவானும் வர முடியாது, உன்னுடைய ஐஸ்வர்யமும் வர முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அரிசி கஞ்சி தான் கொடுத்தாருன்னா அதுல போதும் என்று திருப்தி அட. கோதுமை கஞ்சி தான் கொடுத்தாரு என்று சொன்னா அதுல திருப்தி அட. மரவள்ளி கிழங்கு தான் கொடுத்தாருன்னா அதுல திருப்தி அட. ஓ, ஒண்ணுமில்ல, எனக்கு ஒரு பருப்பு கீரை தான் கிடைச்சுன்னா அதுல திருப்தி அட. நீ எதுல எந்த அளவு கர்த்தர் உனக்கு எதை கொடுக்கிறாரோ அதுல மன நிறைவு அடைவாயானால் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்பாக நான் கோமுக்கு போயிருந்தேன். கோமுக்கு போன போது ஒரு பிள்ளை டாடி, நான் நேற்றைக்கு தான் நினைச்சேன் எனக்கு இந்த பர்டிகுலர் இந்த மீன் வேணும், டேடிட்ட கேட்கலாமா? டேடி இப்ப கேட்டா எத்தனையோ அடுத்த வருஷத்துக்கு வாங்கி தருவாரு, ஆனால் அவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மனசுல நினைச்சு அப்படியே விட்டுட்டேன். நான் என்ன நினைச்சேனோ அதே ஃபிஷ்ஷை நீங்க வாங்கிட்டு வந்தீங்க, தகட்ட தகட்ட சாப்பிட்டேன், இன்னும் மிச்சமா இருக்குது, இத்தனை பிள்ளைகள் சாப்பிட்டோம், இன்னும் மிச்சமா இருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகள் ஒரே சந்தோஷப்பட்டார்கள். நீ விரும்புவதை உனக்கு தருவதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எந்த நிலையில வைக்கப்பட்டாலும் அந்த நிலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த நிலையில போதும் என்று சொல்லி, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஆகவே நாம் எப்போதும் கிறிஸ்துவை போன்ற சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படிப்பட்ட சிந்தை உடையவராக இருந்தார்? பிதாவின் வலது பரிசுத்தில் இருக்கிற மேலான இடத்துல இருக்க வேண்டும் என்கிற சிந்தை உள்ளவராக இருந்தார். நாமும் கூட பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுவோம். அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 3:20. நம்முடைய மனப்பாடமா சொல்ல வேண்டிய வசனங்கள் இதெல்லாம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நீங்க பரலோகத்தில் இருக்கிற நம்பரா தானே சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்க வீட்டை கட்டினாலும் அது ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றுக்கு ஒரு சகோதரோட பேசினேன். ஒரு வீட்டுக்கு பிளானை காட்டி பேசினேன். அந்த சகோதரன், பாஸ்டர் எவ்வளவு கட்டினாலும் 30 வருஷம் 35 வருஷம் பாஸ்டர், அதுக்கு ஆயுசு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம தலைமுறையா வாழ போறோம். எங்க வாழ போறோம்? நித்திய வீட்டில இயேசு ராஜாவோடு கூட. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்ற இரட்சகர் வர
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 21வது வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்பொழுது நாம் இவ்விதமாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு இருக்கிறது போல அவரை போலவே நாம் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேகருக்கு கவலை. என்ன கவலை தெரியுமா? நான் இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே, எங்க அம்மா இப்படி என்ன பெற்றுட்டாளே, நான் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேனே, நான் அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தா எப்படி இருப்பேன், இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். நீ எந்த குடும்பத்துல பிறந்தாலும், எந்த பெற்றோருக்கு பிறந்தாலும், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ போய் சேர வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த பரலோகத்திற்கு நீ ஆயத்தப்படுவாயானால் அங்க போகும்போது நீ இயேசுவை போன்ற அழகுடையவனாய் இருப்பாய். இங்க ஒருவேளை நீ மொண்டியா இருக்கலாம், சப்பானியா இருக்கலாம், குருடனா இருக்கலாம், நீ குஷ்டரோகியா இருக்கலாம், ஊனமுற்றவனா இருக்கலாம், நீ ஏதோ வியாதியினால கஷ்டப்பட்டு ரொம்ப உன்னுடைய சரீரம் அழிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆத்மா இருக்கிற அது வெளியேற பெற்றது. உன்னுடைய ஆத்மா வெளியேற பெற்றது. இந்த ஆத்மா கர்த்தரிடத்துல போகும்போது, அவரை சந்திக்கும் போது, உன்னுடைய சரீரம் முழுவதும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி இயேசுவை போல இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறார், நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வருகையிலே மறுரூபமாக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இயேசு வெளிப்படுவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். சீக்கிரம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாவது வரும்போது பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவிகளுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இரண்டாம் தரம் வரப்போகிறார். அவர் பாவம் இல்லாதவராய் வருகிறார். எதற்காக? பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளும்படி, பாவ மன்னிப்பை பெற்றவர்களை சேர்த்துக் கொள்ளும்படி, அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறவர்களை எடுத்து சேர்த்துக் கொள்ளும்படி, நித்திய ராஜ்யத்துல பொக்கிஷங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்த்து வைக்கிறவர்களை தம்மோடு கூட கூட்டி சேர்க்கும்படி இயேசு பாவம் இல்லாமல் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கொரோனா காலத்துல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 24 மணி நேரமும் இயேசுவை பார்த்து கொண்டே இருங்கள். வருவார். எப்போது வருவார்? எப்படி வருவார்? மேகங்கள் மேல் வருவார். 1000 10,000 தேவ தூதர்களோடு வருவார், பரிசுத்தவான்களோடு வருவார் என்று காத்துக்கொண்டே இருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை உடையவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. நாம் பூமிக்குரியவைகளின் மேல் இருதயத்தை வைக்க வேண்டாம். வேலை இல்லையே, வியாபாரம் இல்லையே, அரசாங்கத்தில் வேலை கிடைக்கவில்லையே, புதிய ஆட்சி வந்திருக்கிறது, நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்று பூமிக்குரியவைகளின் மேல் உன் மனதை வைத்து அலப்பாதே. நீ கர்த்தருடைய காரியத்தின் மேல் கவனமாயிரு. கர்த்தரையே சிந்தித்துக் கொண்டிரு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். நீ உண்மையாய் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பாயானால் உன்னை பூரண சமாதானத்தோடு அவர் காத்துக்கொள்ள வல்லவர். உன் தேவைகளை சந்திக்க வல்லவர். உனக்கு என்ன உண்டோ, என்ன தேவையோ அவைகள் எல்லாம் என் இயேசு தர வல்லவராய் இருக்கிறார். நீ பூமியில குடியிருக்க ஒரு வீடு வேணும், நீ பிரயாணம் பண்ண ஒரு வாகனம் வேணும், உனக்கு நல்ல மனைவி வேணும், அன்பான மனைவி வேணும், அழகான பிள்ளைகள் வேணும், பக்தி உள்ள பிள்ளைகள் வேணும், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் வேணும்,
அன்றாட உணவு வேணும். இது எல்லாம் என் தேவன் தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அதைவிட மேலானதை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எழுந்து நின்று, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரே ஒருவர் நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்களை எனக்காக ஒருவர் அருமையாய் சத்தத்தோடு வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் நல்ல கவனிங்க, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது என்னது? எல்லாரும் சொல்லுங்களேன். ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது சத்தமா? நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்கிற போதும் என்று இருக்க கடவுள். என்னதான் என்னது வேணும்? உடுக்க உண வேணும், உண்ண உணவு வேணும், உறவிடம் வேணும். போதுமா? போதுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இது இருந்தா இயேசுவை எப்படி துதிக்கலாம், எப்படி ஆராதிக்கலாம், எப்படி மகிமைப்படுத்தலாம், எப்படி கர்த்தரை கனப்படுத்தி ஆத்துமாதாயம் செய்யலாம், பரலோகத்தை எப்படி வாஞ்சியோடு நாடலாம். ஹல்லேலூயா. தேவ எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் உயிரோடு இருந்திருப்பார்கள். அப்பொழுது நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் இப்படியாய் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமிக்குரியவைகளின் மேல் உங்கள் மனதை வைத்துக் கொண்டவர்களாய் இருப்பீர்களானால் ஆண்டுடைய வருகையின் காலத்துல மார்பில் அடித்து அழுது புலம்பி கீழே உருண்டு மரண பயத்தினாலும் நீங்கள் சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் அழிந்து போகிறதே என்கிற உணர்வினாலும் நீங்கள் உருண்டு உருண்டு மருளுவீர்கள். 1977வது வருஷத்துல திருச்சிராப்பள்ளி பகுதியில என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்கள், திருப்பிரசங்கம், துண்டு பிரதிகள் விநியோகம், இவைகளை செய்து ஒரு சின்ன குட்டி ஜெப வீடு நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு சில ஜனங்கள் வருவார்கள். அன்றைக்கு எனக்கு ஆகாரம் 5 பைசாவுக்கு நாட்டு சர்க்கரையும் 10 பைசாவுக்கு மைதா மாவும், அதை கலக்கி அதை தோசைக்கல்ல ஊற்றி அந்த நாட்டு சர்க்கரை அதன் மேல ஊற்றி தூவி அதை உருட்டி அதை அப்படியே ஸ்வீட்டா சாப்பிட்டு பச்சை தண்ணீரை குடித்து கொண்டு படுத்து விடுவேன். ஒரு நாளைக்கு உரிய உணவு இவ்வளவுதான். அந்த உணவை வைத்துக் கொண்டு ஜெபம் செய்வேன். ஆண்டவரே, வனாந்தரத்துல யோவான் ஸ்நானகனுக்கு நீர் கொடுத்த காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் தான் நான் சாப்பிடுகிறேன். அவனை பலப்படுத்தின ஆண்டவர் என்னையும் பலப்படுத்தும் என்று ஜெபித்தேன். அவைகளெல்லாம் மறக்க முடியாதவைகள். அந்த காலத்துல நான் சங்கிலியாண்டபுரம் என்கிற அந்த ஊர் வழியாக அந்த மார்க்கெட்டுக்குள்ள போனேன். அங்க பெரிய மார்க்கெட், திருச்சி மார்க்கெட், அதுக்கு பாலக்கோடு மார்க்கெட்டா பாலக்காடு மார்க்கெட், ஏதோ ஒரு மார்க்கெட் பேர் சொல்லுவாங்க. அங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அப்படி நான் போகிறேன். போகும்போது போலீஸ்காரனுடைய ஒரு ஹாரன் சத்தம், கடையை காலி பண்ணுங்க வெள்ள வருது, கடையை காலி பண்ணுங்க வெள்ள வருது அப்படின்னு சொன்ன உடனே அங்கங்க அலுவலகங்கள் இருக்கிறவங்களும் சந்தையில் இருக்கிறவங்களும் எல்லாரும் தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு சிலர் ஓடி தங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு வருவதற்காக ஓடுறாங்க. என்னன்னா, காவேரி ஆறு உடைந்து விட்டது, வெள்ளப்பெருக்கினால திருச்சி அழிய போகிறது என்று சொன்னார்கள். ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னால கொஞ்சம் அழிவெல்லாம் வந்துச்சு. அதனால இப்ப 2வது உடைஞ்சு போச்சுது, தண்ணி ஊரை அழிக்க போகிறது என்று சொன்ன உடனே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. நல்ல கவனிங்க. இயேசுவினுடைய வருகைக்கு அன்னைக்கு கர்த்தர்
எனக்கு ஒரு கண்கூடான அடையாளத்தை கொடுத்தார். அன்னைக்கு இப்படி ஒரு காட்சியை நான் கண்டேன். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இனி வரப்போகிற காட்சி அதை விட 10,000 லட்சம் மடங்கு பயங்கரமா இருக்கும். அந்த நேரத்துல இவ்வளவு தடியான ஒரு மனுஷி, ஒரு தாய், நல்ல முடியெல்லாம் நரைச்சு, நான் நினைக்கிறேன் ஒரு 60 to 70 வயது இருக்கும். அவள் அப்படி ஓடினாள், ஓடி 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 வந்தாள். திடீர்னு கால் அவளுக்கு பதற ஆரம்பித்தது, உடம்பெல்லாம் பதற ஆரம்பித்தது. அப்படியே கீழே விழுந்துட்டாள். கீழே விழுந்ததுக்கு பிறகு அவன் என்ன சொல்லி அழுதா தெரியுமா? மார்பில் அடித்து, ஐயோ, என் பிள்ளைக்காக சேர்த்து வைத்த, கல்யாணத்துக்காக வைத்த பாத்திரம் பண்டங்கள் எல்லாம் அழித்து போகுதே, வெள்ளம் கொண்டு போகுதே என்று அவள் கதறி 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 மார்பில் அடித்து அழுததை இன்னும் என் செவிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது, என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய வருகையில இப்படிப்பட்ட கூக்குரல் லட்சோப லட்ச ஜனங்களிடத்திலிருந்து ஒலிக்கும். இன்றைக்கு பாதாளத்துக்கு அடியில பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, சொத்துக்களை வச்சிருக்கிறாங்க, பலரிடத்துல கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அயல்நாட்டு வங்கிகளில பணத்தை வச்சிருக்கிறாங்க. எடுத்தாலும் அது சங்கடம், கொடுத்தாலும் அது சங்கடம். எடுத்தாலும் கண்டுபிடித்து விடுவார்கள் இந்த பணம் எங்கிருந்து வந்தது. இது ஒருவனுக்கு கொடுத்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். இது எனக்கு இது கிடைத்தது என்று சொல்வான். இது எங்கிருந்து கிடைத்தது என்றால் இன்னாரிடத்திலிருந்து கிடைத்தது என்று அவனை காட்டி கொடுத்து விடுவான். ஆகவே ஒருவேளை ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் அவன் கொடுக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய பணங்கள் இப்படி இருக்கிறது, அநேகருடைய பொன்னுகள் இப்படி இருக்கிறது, சொத்துக்கள் இப்படி இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இன்மைக்குரிய காரியங்களுக்காக வாழ்வாயானால் நீ பரிதபிக்கப்பட்டவனாய், பரிதபிக்கப்பட்டவளாய் காணப்படுவாய். நீ தேவனுடைய ராஜ்யத்தில் உன் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க விரும்பினால், எந்த காவேரி உடைஞ்சாலும், சமுத்திரமே புரண்டு வந்தாலும், யோர்தானே புரண்டு வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பூமியில உனக்கு ஒன்று சொந்தமா இல்லை. பூமியில உனக்கு என்னதில்ல, ஒன்று சொந்தம் இல்லை. ஒருத்தர், ஒரு தாயோ தகப்பனோ மனைவியோ பிள்ளையோ அல்லது புருஷனோ யாராகிலும் செத்து போனா கூட, புருஷன் செத்து போயிட்டா மனைவி எது வர வருவா? வீட்டு வாசம் வர வருவா, இல்ல அந்த கல்லறை வரையிலும் வருவா. அதுக்கு பிறகு போனாரே போனாரே என்று 2 நாள் சொல்லுவா. 3வது நாள் அதை மறந்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். அதுபோல பிள்ளைகள், அதுபோல மனைவி, அதுபோல உறவினர்கள், நண்பர்கள், இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், மாண்டு போயிருக்கிறார்கள். அவர்களை அடக்கம் செய்வாரில்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? என்னுடைய இருதயம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். என்னுடைய இருதயம் எங்கே இருக்க வேண்டும்? கர்த்தரோடு இருக்க வேண்டும். என் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே என் இருதயம் இருக்கும். நான் இந்த பூமிக்கு உரியவன் அல்ல, உரியவள் அல்ல. என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து என் இயேசு ராஜாவை நான் பார்க்க, அவரை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். இந்த பூமியை விட்டு நான் கடந்து போனால் எனக்கு கவலை இல்லை. எப்ப வேண்டுமானாலும் இயேசுவை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன். இந்த பூமியில விலையேற பெற்ற ஒன்றும் எனக்கு இல்லை. நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், அற்பமாக எண்ணுகிறேன். நான் இவைகள் எல்லாம் எனக்கு பொருட்டல்ல. நான் அந்த ராஜாவை பார்க்க வேண்டும், மகிமையின் ராஜாவை பார்க்க வேண்டும், அதிர்ஷ்டமான தேவனை பார்க்க வேண்டும், எனக்காக ஜீவனை தந்த இயேசுவை பார்க்க வேண்டும், என் பிதாவின் முகத்தை காண வேண்டும், என் பிதாவின் சிங்காசனத்தில் மறந்து பார்த்துக்கல இயேசுவோடு அமர வேண்டும். ஹல்லேலூயா. பெருமை என்ற வலையில் வீழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் வீழாதே, அது கொடுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை
காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம். ஆண்டு மேல கண்ணு போச்சுனா அப்போதான் அபிஷேகம். அழிந்து போகும் உலக பொருட்களா நண்பர்களை சம்பாதித்து கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நண்பர்களை சம்பாதித்து கொள். நீ மறித்தால் நித்திய வீட்டில் நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். நீ மறித்தால் நித்திய வீட்டில் நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். காத்துக்கொள் காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், மேலானவைகளை நாடி மேலானவைகளை தேடி மேலானவைகளை அடையும்படியே உன்னை தெரிந்து கொண்டார். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த மண்ணை நம்பினவர்கள் மண்ணோடு போய்விடுவார்கள். ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடுகிறவர்களா இருக்கிறோம், அவரையே நாடுகிறவர்களா இருக்கிறோம். நாம் அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள், மறுமைக்குரியவர்கள், நித்தியத்துக்குரியவர்கள். அல்லேலூயா! எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! எப்போதும் நம்முடைய சிந்தை, இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, நான் அந்த ராஜ்யத்துக்குரியவன். இயேசு ராஜாவை பார்க்க ஆசையா இருக்கிறேன், அவரை பின்தொடர ஆசையா இருக்கிறேன். எப்போது வருவார், எப்போது வருவார், ஓ எங்கே வருவார், எங்கே வருவார். அங்கே ஓடி சென்றவரை நான் கட்டி பிடித்து அவர் மார்பில் சாய்ந்து அவரை முத்தமிடுவேன். அல்லேலூயா! என் உள்ளம் சந்தோஷப்படுகிறது, என் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. இயேசு ராஜா இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். தாமதம் பண்ணார், தாமதம் பண்ணார், தாமதம் பண்ணார். ஓ பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த சத்தியத்துக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கோயம்புத்தூர் கிறிஸ்டியன் அசெம்பிளி திருச்சபையை அவருடைய வருகைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படி மேலான சிந்தை உள்ள சபையாய், மேலான உயர்ந்த இடத்துல உட்காரும் சபையாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 சோதரம். நம்முடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே நம்முடைய சிந்தையா இருக்கும்படி கர்த்தரை சோதரம் 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 சோதரம். ஓ நம்முடைய பொக்கிஷங்களை பூமியில் அல்ல பரலோகத்துல சேர்த்து வைப்போம். அந்த பொக்கிஷம் என்ன என்று பார்த்தோம், சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாக்கள். எப்படி சம்பாதிக்கணுமா? உங்களுக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து அநீதியான உலக பொருளினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள். அல்லேலூயா! அப்படியான ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க செலவு பண்ணப்படணும், உங்க டைம் செலவு பண்ணப்படணும், உங்க பணம் செலவு பண்ணப்படணும். எல்லாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உன்னத அனுபவத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
பண்டிகையின் மகிழ்ச்சியான பகல் வேளைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையில எங்கள் நடுவில் எழுந்தருளின உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கும்படிக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானதை நாடுகிறவர்கள், ஆண்டவரோடு கூட உட்காருகிறவர்கள். மேலான வீடுக்காக எங்க வாழ்க்கையை நாங்க பூமியில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அவைகளை விட்டுவிட்டு எவைகளை பற்றி கொள்ள வேண்டுமோ அவைகளை தொடர கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சபையை ஆசீர்வதி. வசனம் கேட்ட யாவர் மேலும் கிருபை கூட இருக்கட்டும். இந்த காணொலி மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி சுவாமி. ஒவ்வொருடைய மனக்கவலையை போக்கும், இல்லை என்கிற தரித்திரத்தை ஆண்டவரே அவர்கள் மறந்து விடட்டும் சுவாமி. இருக்கிறது என்ற பயத்தை அவர்கள் தங்களை விட்டு அகற்றி விடட்டும் சுவாமி. அன்றன்றுள்ள தேவைகளை சந்திக்க நீர் வல்லமை உள்ள தேவன். எதுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தெரிவிக்க கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்யும். ஓ, கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொண்டுகிறோம். நீர் சீக்கிரமாய் வாரும். உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும். துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்வத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்மாவே என்னுள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என்னுள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என்னுள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என்னுள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்று மறவாதே. அவர் பரிசுத்தர், மகத்துவர், ஆத்மாவின் நேசரே. அவர் பரிசுத்தர், மகத்துவர், ஆத்மாவின் நேசரே. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்னைக்கு வசனம் கேட்ட யாவரோடும் ஒப்பு கொடுத்த யாவரோடும் கீழ்ப்படிந்த யாவரோடும் பரலோக சிந்தை உள்ள யாவரோடும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவுள். Thank you. God bless you.